fam, how are you all? And assalamu alaikum and good morning. So yes, நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் டு சவுதி அரேபியா கிளம்பியாச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி சென்னை ஏர்போர்ட்டில் போர்டிங் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வந்து நான் இப்போ வந்திருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பஹ்ரைன் டு ரியாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ரியாத் டைமுக்கு மார்னிங் 3:50க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே லேண்ட் ஆகிறோம். ஸோ இங்கேருந்தே நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டிலேருந்து கொஞ்சம் எல்லாமே சென்டி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பண்ண முடியல. அப்புறம் நம்ம ஜிஃபேம்லாம் இங்கே கொஞ்சம் ஏர்போர்ட்டில் இருந்தாங்க. அவங்கள மீட் பண்ணிவிட்டு ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக கைண்டாக பேசினாங்க. நம்மளும் பேசிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுவாங்க. இந்த மாதிரி vlog எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? ரியலி ஸோ ஹாப்பி. மறுபடியும் போயிட்டு நம்மளோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். செக்கிங் போர்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சுங்க. வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் ஒரு KFC இருக்குது. அந்த KFCயில் போய்ட்டு பயங்கரமாக பசிக்குது, சாப்பிட்டுக்கிறேன். வெளியேருந்து சாப்பிட்டேன். ஆக்சுவலாக எப்படி ஒரு சீக்கிரம் செரிமானமாச்சுன்னு தெரியல. ஸோ திரும்பி போய் சாப்பிட்ணும். மைக் மாட்டில் சவுண்டு வராது. மைக் இதுக்கப்புறம் நான் மாட்டிக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. வாங்க சவுதிக்கு பறக்கலாம். திஸ் இஸ் சென்னை ஏர்போர்ட். ஸோ ஸ்டில் எந்த ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை. பிகாஸ் ஆஃப் லேட்டு, ½ அன் ஹவர் லேட்டாக. இப்போ கேட்குறேன் இன்னும் ஃப்ளைட்டே லேண்ட் ஆகல அப்படின்றாங்க. என்னடா இது பெரிய கொடுமை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி வாங்க கொடுக்கட்டு போவோம், வெயிட் பண்ணுவோம். பஹ்ரைன் வந்து ரீச் பண்ணி சொன்னேன். ரொம்ப வீடியோ வந்து லென்த்தாலாம் இப்போலாம் போட போகிறது இல்லை. அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? கமர்கிட்ட இல்லை கொய்யா மிட்டாய் வேண்டியிருந்தேன், சாப்பிடுவாங்க. ஸோ 1/2 மணி நேரம் லேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்துடுச்சு. இவனை பாருங்க, ஆட்டம் கொய்யாவில் அவனை பார்த்தாலே வெறியாகுதுங்க. எஸ், ஸோ நம்ம ஃப்ளைட் இஸ் இந்த பக்கம் நிற்கிது. எல்லோரும் இப்போ ஆல்ரெடி உள்ளே நிற்கிறாங்க. நேராக நம்ம வந்துட்டு இப்போது போய் சீட்டில் உட்காரோம். நமக்கு வந்து Zone 1 நம்ம ஃபஸ்ட்டே உள்ளே விட்டுட்டாங்க நம்மளை. இந்த ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளைட் இது தான். ஸோ பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. டெர்மினல் ஃப்ரீ இல்லாத காரணத்தினால ரொம்ப நேரம் நின்னதுக்கப்புறம் இப்போ தான் நம்மளை விட்றாங்க. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சுங்க. ரியாத் ஏர்போர்ட் அப்படியே ஃப்ளைட்டை விட்டு வெளியே வந்தோன்னு குளிர் விட்டு காட்டிடுச்சு. அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நாளைக்கு உடம்பு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சளிக்கிற ஏதோ பிடிக்கும். லெட்ஸ் கோ ஜிஃபேம், போகலாம். ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம். ஸோ அதே 16ஆம் தேதி தான் நேற்று நம்ம வீடியோ ஷூட் பண்ணோம். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நம்ம ஷூட் பண்ண வீடியோவும் சரி, இன்றைக்கி நான் இப்போ சவுதி அரேபியாவில் நின்றுக்கிட்டு இப்போ நான் ஷூட் பண்ணுற வீடியோவும் சரி ஒரே டே தான். ஸோ அனதர் டேலாம் கிடையாது. அதனால் அனதர் டே நம்ம சொல்ல தேவையில்ல. ஸோ எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்மளோட ரூமுக்கு நம்ம வந்தாச்சு ஜிஃபேம். ரூமுக்கு வந்தாச்சு, ரூமை பூட்டியாச்சு. அண்ணனோட வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பி நம்ம இந்த ஜாஹிஸ் ஆஃபீஸ்க்கு போகணும். கீட்டாலாம் ஓட்டணும்ல, இதெல்லாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து பேமெண்ட்டு கொஞ்சம் வாங்க போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள். என்னோடய வண்டி இங்கே இருக்காது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் அங்கே கஃபில் வீட்டில் கொண்டு போய் நான் நிப்பாட்டிட்டு தான் நான் போயிருந்தேன். இப்போது அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ போகிறோம். கஃபில்ட்டேருந்து என்னோடய வண்டியை போய்ட்டு அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு அப்புறம் வரணும் ஜிஃபேம். செம்ம சொல்லுங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருங்க வண்டியில் உட்காந்துக்கிறேன், குளிர்த்து. எஸ், ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா நைட்டு வந்து நம்ம சென்னை டு வந்து பஹ்ரைன்லேருந்து அதுக்கப்புறம் ரியாத் வர்ற வரைக்கும் ஒன்றுமே தெரிஞ்சிக்கல. ஃப்ளைட்லேருந்து கீழே, அதாவது இந்த ரியாத்தில் வந்து பார்க்கிங் எல்லாமே வந்து ஆக்குபைட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி டெர்மினல் கிடைக்கலன்னு ஸோ நம்ம வழக்கம் போல் நிப்பாட்டி பஸ்ஸில் கொண்டு போவாங்களா, அந்த மாதிரி பஸ்ஸில் கொண்டு போனாங்க. கதவு கிட்ட காலடி எடுத்து வச்சோன்னே டங்கு வர ஓடிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ குளிருங்க. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பார்த்தா 3 டிகிரி செல்சியஸில் இருக்குது. பட் மைனஸில் போகலை. பட் இருந்தாலும் 3 டிகிரிங்கிறது ஐயோ வேறு லெவலு. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படி இப்படின்னு. சரி வாங்க, இப்போ வந்துட்டு அண்ணனும் கூட ஏஞ்சிக்கிட்டாரு. இப்போ நம்ம வந்து டீயை வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு டக்குன்னு வந்து ஒர்க்கை முடிப்போம் நம்ம. வாங்க ஜிஃபேம், இன்றைக்கி ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் சேர்த்து வச்சு கண்டினியூ பண்ண போகிறோம். அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதோட வீடியோ வரல, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ அப்பப்போ ஒரு வீடியோவாவது போடுங்க ப்ரோ, டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் தான் பார்த்துட்டு தானே இருந்தேன். நம்ம போயிட்டு அங்கே போய் கண்டென்ட் போட்டால் யாரும் பார்க்க மாட்டீங்க. பிகாஸ் நம்மளால் சுற்றி அலைஞ்சு போட முடியல. அப்படியே ஒரு பிள்ளைங்களை பார்க்குறதுக்காக போனேன். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மட்டும் நான் கொடுத்துட்டு இருந்த வீடியோ போஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதோட முடிச்சிட்டேன். இந்த பேக்கப் வீடியோவும் எதுவும் இல்லை நான் உங்களுக்காக கொடுக்கறதுக்காகவும். ஸோ அதனால் நான் எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணல ஜிஃபேம். ஸோ பிள்ளையை பார்த்தேன், 15 நாள் இருந்தேன், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். ஸோ பிள்ளையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா முகமது காசி, GHAAZI. ஸோ காசி. ஸோ பையன் தான் ஆப்வியஸ்லி எல்லோரும் கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஸோ ரியலி ஸோ ஹாப்பி. எல்லோரும் நிறைய பேர் ப்ரே பண்ணிங்க, நிறைய பேர் விஷ் பண்ணிங்க. என்னால் ரிப்ளை கூட பண்ண முடியல, கோச்சிக்காதீங்க. ஸோ இனிமேல் சவுதி அரேபியா வந்தாச்சு, ரெகுலராக அடிச்சு நம்ம தூள் கலப்பலாம். மறுபடியும் ரிட்டன் நம்ம ரெகுலர் வீடியோஸ்
நாளையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் பாருங்கள் ஜிஃபேம், ஓகேவா? சரி வாங்க, இப்போ நம்ம அண்ணன் டீ வாங்குது, போயிட்டு டீ வாங்கிட்டு வந்தோடனே ஆஃபீஸ்க்கு போவோம், ஐடி போடுவோம். ஐடி போட்டு முடிச்சுட்டு என்னோடய வண்டி எடுக்க போகணும். சிப்ஸில் ஓட்டின காசு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து அங்கே வச்சுருந்தாரு. அதாவது என்னவா இவன் வந்து அவங்களோட அப்பா, அவன் அந்த பையனால அவனோட அப்பா இவரு சீஃப் ஃபேமி. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, ஒயிட் ஆங்கிள் வைக்கவே இல்லை நான். ஸோ சூப்பர் வச்சாச்சு. ஸோ கிட்டா ஆஃபீஸ்க்கு போயாச்சு. கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னாச்சு சீஃப் ஃபேம்? ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா கிட்டா ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசிக்குது, ஹோட்டலுக்கு போகிறோம். பிகாஸ் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2:30 ஆயிடுச்சு. டிராஃபிக்கும் செம்ம ஓவரு. ஜாய்ஸ்லேருந்து ஒரு ஐடி போட்டிருக்கோம். இப்போ என்னடா கீட்டாலேருந்து மறுபடியும் வந்துட்டு அப்படின்னு கேட்டால், நான்லாம் ஒன்றும் வரல. கீட்டாலேருந்து வந்து இப்போது கஃபாலா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ட்டாங்க. அதாவது அவங்க கம்பெனியில் நம்ம அவங்க பேருக்கு அவங்க அண்டரில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது வந்து சரிப்பட்டு வராது, வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. கஃபாலா ஐடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. டான்னு நம்ம இருக்கோமோ இல்லையா, நம்ம வேலை அங்கே முடிஞ்சிடும். பேமெண்ட்டு டான்னு கரெக்டாக எஸ்எஸ்சி பேக்கு தட்டி விட்டுறாங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எந்த ஒரு இடமுமே நம்ம இவ்வளோ தூரம் வேலைக்கு வந்திருக்கோம்னா சம்பளம் கரெக்டாக கிடச்சிச்சின்னா தான் நம்ம வேலை செய்ய முடியும். ஸோ அது வந்து இவங்க ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ முதல்ல அந்த மல்லாஸ் கிட்ட ஒரு சாய்ஸ் ஆஃபீஸ் பார்த்தோம், அது பேமெண்ட் விஷயத்தில் சொல்கிறேன், கரெக்டாக இருந்துச்சு. இங்கே அடுத்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தான் வேறு லெவலில் பண்ணுறாங்க இவங்க. ஜாய்ஸு கீட்டா அங்கர் ஸ்டேஷன் சொல்லி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் யாருக்காவது வேணும்னா கூட மறக்காமல் நம்ம ரெகுலர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி விட்றேன், பேசுங்க, ஐடி போடுங்க, நல்லபடியாக சம்பாதிங்க எல்லோரும், ஓகேவா? அவங்களுக்கு நிறைய பேர் தேவை, எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? பட் இந்தியாவிலேருந்து வந்தால் எடுத்துப்பாங்களா இல்லைன்றலாம் எனக்கு தெரியல. இங்கேருந்து இருக்கீங்க அப்படின்னா கஃபாலா கூட நீங்கள் மாறிக்கலாம். அவங்கக்கிட்ட எல்லாம் சூப்பராக பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிடுவோம், ரொம்ப பசிக்குது. பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காப்புல சாப்பிட்றதுக்கு, அண்ணனும் இந்த பக்கம் நிற்கிறாப்புல. வாங்க இப்போ நேராக உள்ளே போவோம். போயிட்டு பக்காவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல பார்க்கணும். பயங்கர பசி. இங்கேருந்து கேரளா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது, சாப்பிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு போயிட்டு காஃபி டேட்டில் போய்ட்டு வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட வேலை நாளையிலேருந்து வியாபாரம் அடித்து தெறிக்கி விடணும் ஜிஃபேம். வாங்க போகலாம் இப்போ நம்ம. ஜல்தியா பாய், ஜல்தியா கே ஃபேமே. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி ஒன்று வர வச்சாச்சு. இவங்க வந்து பிரியாணி ரைஸு அண்ட் பீஃப் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பும். தலைமை வண்டி வைக்க போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். யாருக்காவது இவங்க வண்டி வேணும்னா வாங்கிக்கோங்க, இங்கே தான் நிற்கிது, ஓகேவா? சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஓகே ஜி ஃபேம். ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் கிளம்பிட்டார். அதாவது நம்ம ஃப்ரெண்டு வந்தாப்புல, ஒரு பேர் தான் ஷாருக்கு. ஸோ கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுக்க போயிட்டுருக்கோம். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கஸ்டமர், நம்ம ஜாம் சேல் பண்ணிட்டு இருந்தோம்ல, இங்கே பாருங்கள் பேக்கில் மறுபடியும் வந்து துருக்கி ஜாம் கிடக்குது. என்னடா டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா உனக்கு, இப்போ தான் இப்படி இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னியே, வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. எஸ், நம்ம வந்து டெலிவரி பண்ணலை, வாங்கி தான் வச்சுருக்கு. பிகாஸ் வந்து நம்ம ஜிஃபேம் வந்து பர்சனலாக என்கிட்ட வாங்கினவங்க என்கிட்ட கேட்பாங்க. நான் எப்போ வந்து ஸ்டாப் பண்ணணும் அந்த இந்தியக்காரனுக்கு தான் சொல்லுவேன், லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்ருவேன், இந்தப்பா போய் டெலிவரி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவேன். யார்கிட்ட நம்ம வாங்குவோமோ. பட் அவங்க வந்து நேரத்துக்கு சரியாக டெலிவரி பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ யோசித்தேன், நம்மக்கிட்ட கேட்குறவங்களே கொஞ்சம் பேர் தான் கேட்குறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக அதை வாங்கிட்டே இருக்காங்க. நம்மள்ட்ட சொல்லப்போனால் ரிப்பீட்டட் கஸ்டமர் மட்டும் தான் அதிகமாக வாங்குறாங்க. ஏன்னா நம்ம இதை பற்றி அதுக்கப்புறம் ப்ரொமோஷனும் பண்ணல, எதுவும் பண்ணல, நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. நம்ம வேலை உண்டு இது உண்டுன்னு பார்ப்போம், இதுவே இதாக இருக்குது, ஜாம் காலி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் போயிட்டு அவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வரதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசித்தேன். நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கையில் வந்தோடனே என்கிட்ட கேஷ் இல்லை. அதனால் ஒரு 5 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து மேபி நாளைக்கெல்லாம் காலி ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ அண்ணந்து ஒரே ஒரு டெலிவரி இருக்குது, கேட்டிருக்காங்க கஸ்டமரு. அவங்களுக்கு போய்ட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு என் வண்டி எடுத்துகிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ வாங்க ஜிஃபேம், நேராக பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் சவுதி அரேபியா வீடியோஸ் ரெகுலராக வரப்போகுது. பை.
ஸோ வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடந்து விட்டது. என்ன அப்படின்னா, வண்டி எடுக்கலான்ட்டு வந்தோம். நம்ம ஜாய்ஸ் ஆஃபீஸ்லாம் போயிட்டு நம்மளோட புது ஐடி ஒன்று போடுறது, பேமெண்ட் டீட்டெயிலாம் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி தலைவர் கிளம்பி டியூட்டி போயிட்டார். ஸோ இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே நம்ம முழிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ வெயிட் பண்ணியிருக்கோம். கஃபிலுக்கு அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஃபோன் பண்ண உடனே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் எடுத்துகிட்டு வரேன் மறுபடியும் எப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம அவங்க விட்டுருக்காங்களா, அங்கேருந்து இப்போ ரிட்டன் வருவாங்க. வந்து இப்போ அவங்க கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கஃபிலிட்லேருந்து எடுத்துகிட்டு போகணும். தெரியுதா, பரோட்டா கார்னர் இந்த ரெஸ்டாரண்ட்டு பக்கத்துலேயே நிற்கிறோம். நம்ம கஃபில் வீட்டுக்கிட்ட தான். இங்கேருந்து இப்போ அவர் வந்த உடனே எடுத்துகிட்டு கிளம்பும். செம்ம குளிர். நேற்று நைட்லாம் 3 டிகிரி, இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருந்தால் மைனஸில் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு வேறு குளிர் செட் ஆகாத ஆள். நம்ம பார்த்துக்கலாம் என்ன அதுன்னு. இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் தான் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்த அன்றைக்கி ஃபுல்லாக இப்படியே டே ஃபுல்லாக ஓடிடுச்சு பாருங்கள். எல்லாம் செட்டிங் பண்ணுறது, வண்டி எடுக்கிறது, அது இதுன்னு சொல்லிட்டு. ஐயோ இங்கே பாருங்களேன், குட்டி பூனை இருக்குது. நீ ஏன் சாப்பிட வர, நீலாம் சாப்பிட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இது வந்து கத்துது. அங்கே பாருங்கள், இது பயப்படுது. இந்த பூனை பயப்படுது பாவம். வா சார். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நம்ம கிளம்பி வந்தாச்சு. நம்ம வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வந்து ஓட விட்டுட்ருக்கோம். நல்லா தூசி தும்பட்டியுமாக அங்கே பாருங்கள் எல்லாம் பேண்டு வச்சுருக்குது. ஃபுல்லாக வண்டியோட நிலைமையை பாருங்கள், இந்த நிலைமைக்கு ஆகிருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் விட்டே ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் விட்டுக்கலாம். நம்ம விட்டுட்டு போனால் 2 பாயிண்ட் பெட்ரோல் அப்படியே இருக்குது. சூப்பராக வண்டி வார்மப்பில், ஏன்னா செம குளிருங்க, அதனால் வார்மப்பில் விட்டாச்சு. ஸோ எஸ், என்ன வீட்டிலேருந்து வண்டி டிரைவர் வந்துட்டாப்புல, கொடுத்துட்டாப்புல. வாங்க இப்போ நம்ம எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு ரூமுக்கு பறக்க ஆரம்பிக்கலாம். வேறு லெவலுங்க, வண்டியை பார்த்தோன்னு செம்ம குசியாக இருக்குது. ஜிஃபேமே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாரு. நானும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது. வாங்கோ வாங்கோ வாங்கோ. அண்ணன் வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. அப்படியே நம்மளும் இப்போ பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரியலி ஸோ ஹாப்பி. கிட்டத்தட்ட ஒரு என்னதான் ஒரு 15 நாள் நம்ம வந்து லீவுக்கு போயிருந்தாலும் இது வந்து ஒரு என்னமோ ஊருக்கு போனது வந்து ரொம்ப நாளாக போயிட்டோமோ, ரொம்ப நாளாக அலைஞ்சிட்ருக்கோமோ ஊரில் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. பட் அங்கே போய் நம்ம எந்த ஒரு வீடியோ ஷூட்லாம் நம்ம எதுவும் பண்ணலை. ஸோ அழகாக வந்து அப்படியே ஊருக்கு போனோமா, பிள்ளைங்க கூட இருந்தோன்னா அப்படியே பிள்ளையை மட்டும் பார்த்துட்டு ஃபேமிலி கூட இருந்துட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப அலைஞ்சோம், ரொம்ப சாப்பிட்டோம் அந்த 15 நாள். ஆனால் அந்த 15 நாள் எப்படி தெரியுமா ஃபீல் இருந்துச்சு, அதாவது என்னடா ரொம்ப நாள் ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் கையில் எதுவும் காசு இல்லை, சுத்தமாக காசு இல்லை. அதில் காசு இல்லை. அங்கே போயிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிடுச்சு. கடைசி டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டு போடுற நிலைமை கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அங்கேயும் வாங்கி தான் போட்டுட்டு வந்தேன் பெரட்டி. நிறைய பேர் கேட்கலாம், இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நீ அப்போ எதுக்கு நீ எல்லாம் ஊருக்கு போகிற, உட்காந்து ஒழுங்காக சம்பாதிக்க வேண்டியதானே, அதெல்லாம் உனக்கு புரியாதா, வெட்டியாக இருக்கிற ஊதாரியாக இருக்கிற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு பக்கம் சொன்னாலும், நிறைய பேர் இன்னொரு பக்கம் பைசாலாம் இன்றைக்கி நாளைக்கு வரும் ப்ரோ, போங்க ப்ரோ, இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்லாம் கிடைக்காது, பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு மைண்டில் தோணுனது ஒன்று தான். ஜஸ்ட்டு நான் ஒரு மணி நேரத்தில் மைண்டில் எனக்கு மாறிச்சு, இல்லை என் பிள்ளையை நான் போய் பார்க்கணும், என் பையனை நான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு தோணிச்சு. அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், அவ்வளோதான். பிகாஸ் உடம்புல தெம்பு இருக்குது, சம்பாரிச்சிக்கலாம். மேலே இருக்கும் கொடுக்காமலா போயிடுவான், இன்றைக்கி இல்லை நாளைக்கு கொடுப்பான். யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும்னு நினைக்கிறானோ கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய சோதிப்பான். ஸோ இன்னைக்கு ஃப்யூச்சரில் எனக்கு என்றைக்காக இருந்தாலும் நல்ல நிலைமை கொண்டு வருவான் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நான் டிக்கெட்டை போட்டு வண்டி ஏறிட்டேன். ஸோ போயாச்சு, வந்தாச்சு, மறுபடியும் பேக். இப்போ வந்து கீட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களே, வேலையை விட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இது நீயா நின்றுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போது கீட்டாவில் 2 ரூல்ஸ் மாறிடுச்சு. கீட்டாவில் நம்ம மாத சம்பளத்துக்கு 5500 நம்ம பேசியிருக்கோன்னு சொன்னல. ஆக்சுவலாக அது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம நினச்ச டைமுக்கு ஓட்ட முடியாதான், அவங்க கொடுக்குற டைமுக்கு தான் ஓட்டி ஆகணுமா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, திடீர்னு நைட்டு 8 மணிக்கு கொடுப்போம், 8 மணிலேருந்து 9 மணி நேரம் ஓட்டுங்கம்போம், காலையில் 1 மணிக்கு கொடுப்போம், விடிகாலில் 6 மணிக்கு கொடுப்போம், நைட் 8 மணிக்கு கொடுப்போம், விடிகாலில் 6 மணி வரைக்கும் ஓட்டு, 3 மணி வரைக்கும் ஓட்டு அப்படின்ற மாதிரி பிரித்து கொடுப்போம் ஷெட்யூல் போட்டு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ப்ளஸ் நாங்கள் கொடுக்குற ஜோனுக்குள்ளே தான் நீங்கள் ஓட்டணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் டெலிவரி உங்களுக்கு ஜோன் இப்போ ஒரு கட்டத்துக்குள்ளே நமக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த கட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கட்டத்துக்குள்ளே போய் நம்ம ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் அந்த கட்டத்தை விட்டு வெளியே கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டுவான்னு சொல்லுவோம். அப்போ கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் ஆன்லைன் போகணுன்னு நினச்சா முடியாது, நீ மறுபடியும் உன்னோட கட்டத்துக்குள்ளே போ அப்படிங்கிறான். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்துருச்சு. ப்ளஸ் ஜனவரி ஃபெப்ரவரி எண்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி ஃப்ரீலான்சராக போட்டு இப்போ ஓட்டிகிட்டு இருக்கவங்க யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி அக்செப்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் என்ன அதிகபட்சம் 1.5 மாதம் 2 மாதம் இதுதான் நீங்கள் ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு டெம்பரரியாக நம்ம ஒர்க் பண்ணுறோன்ற அந்த ஃபீல் நமக்கு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். சரியாக நம்மளால் சம்பாதிக்க முடியாது. அதனால் இல்லை நம்ம வந்து போயிட்டு ஜாயஸ்லேயே மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாஹஸ் கம்பெனி ஐடியை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். இதில் வந்து டெய்லி அவங்களுக்கு நம்ம 30 ரியால் பே பண்ணணும்.
ஆர்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட ஆர்டர்ஸுங்க, ஏகப்பட்ட ஆர்டர்ஸு. ஆக்சுவலாக இது வந்து ஜாஹேஸ்து பைக் ஐடி, அந்த நான் போட்டுட்ருக்கிற இந்த ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பைக் ஐடி. ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆர்டர்ஸும் ஏகப்பட்டது வருது. இப்போ இவங்க என்ன ஒரு ரூல்ஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஓட்டுங்க, ஒரு ஆர்டருக்கு 13 ரியால் தான் கொடுப்போம். நீ 15 ரியால் ஆர்டர் எடு, இல்லை 18 ரியாலுடைய ஒரு ஆர்டர் எடுங்க, இல்லை 20 ரியால் ஆர்டர் எடுங்க. 20 ரியால் எடுத்தால் 7 ரியால் கழிச்சிட்டு 13 ரியால் தான் நம்ம கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம், அப்போ கம்மியாக ஓட்டினாலும் உங்களுக்கு அந்த 13 ரியால் தான். அதாவது ஒரு 10 ரியால் ஆர்டர் என்ன நான் எடுக்கிறேன், நான் போய் டெலிவரி பண்ணுறேன்னா எனக்கு அவங்க கொடுக்கும்போது 13 ரியாலாக கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி ப்ரோ கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், கால்குலேட் இதில் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. 50 ஆர்டர் ஓட்டிட்டு போயிட்டு நான் போய் கேட்குறேன்னா, இந்த மாதம் ஒரு 50 ஆர்டர் ஓட்டிட்டேன், இந்த வாரத்தில் ஒரு வாரத்தில் 7 நாளைக்கு கரெக்டாக 7 டேஸில் பேமெண்ட் டான்னு போட்டுருவாங்க. ஸோ இந்த 7 டேஸில் வந்து நான் போகிறேன், ஒரு 100 ஆர்டர் ஓட்டியிருக்கேன், 50 ஆர்டர் ஓட்டியிருக்கேன்னா ஒரு ஆர்டருக்கு 13 ரூபா இன்ட்டு 50, 13 ரூபா இன்ட்டு 100 எவ்வளோ வருது, இந்த எடுத்துகிட்டு போயிட்டே இரு. அவனுக்கு தேவையான 30, அந்த டெய்லி 30. ஸோ 7 நாள் ஓட்டியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு 13, நான் இப்போ 7 நாளில் ஒரு 1000 ரியால் சம்பாரிச்சிருக்கேன்னா அந்த 7 நாள் இன்ட்டு 30ன்னு போட்டு பார்த்து எவ்வளோ அவங்க சார்ஜஸ் வருதோ அதை கழிச்சிட்டு மீதி காசை கையில் கொடுத்துருவாங்க, போயிட்டே இருன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ ஒரு பக்கம் பெஸ்ட்டாக தோணுனாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. 2 கட்டாருக்கு நடுவில் இருக்குது. லாஸ் இல்லை, ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் சில சமயம் நம்ம ஆர்டர் ஓட்டிகிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரமாக இருக்கும். அப்போ என்ன தெரியுமாவும், நம்ம வீட்டுக்கிட்டே கிடைக்கும் நைட்லாம், சரி வா 15 ரியால் கிடைக்குது, 18 ரியால் கிடைக்குது, எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கிட்டே போயிடுவோம் அப்படின்னு நினைப்போம். அப்போ எடுத்துகிட்டு இருந்தால் அது கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போது அதெல்லாம் எடுத்தாலுமே 13 ரியால் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனிவே பார்த்துக்கலாம், பெஸ்ட்டு தாங்க. கீட்டால ஒரு ஆர்டருக்கு 8 ரியால் தான் கொடுக்குறான். ஜாய்ஸில் ஒரு ஆர்டருக்கு என்ன சொல்கிறது 13 ரியால் கொடுக்குறாங்க. இது வந்து ஜாய்ஸ் கம்பெனியாக எடுத்த முடிவில்லை, நான் ஆஃபீஸில் அந்த போர்ட்டலில் அந்த ஆஃபீஸ்காரங்க எடுத்த ஒரு முடிவு, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. வந்த உடனே உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஜெஃபன். வாங்க வீட்டுக்கு போவோம். எடுத்து வந்த லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொருளை எடுத்து வைப்போம். எங்கள் மச்சான் வந்து கொஞ்சம் பொருளை எடுத்து வந்திருக்கேன், அவரோட பொருள்லாம் அவர் வந்த உடனே அவர்கிட்ட கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் போக அப்படியே மெதுவாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே வாங்க ஜிஃபம், நேராக வீட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. அப்படியே அழகாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வண்டி அப்படியே கழுவ ஆரம்பிச்சிட்டோம். அவரும் கொஞ்சம் அழுக்க இருந்துச்சு. பட் எந்த ரொம்ப நாளாக நின்றதால அந்த காக்காப்பி அது இதுன்னு. பட் இங்கேருந்து பார்க்கும்போது வண்டி நல்லா கிளியராக தான் இருக்குது. இன்னும் தண்ணி கூட அவங்க அடிக்கல, நல்லா தான் இருக்குது. பட் சைடில் வந்து பாருங்களேன், இங்கே பாருங்கள், இந்த ஒன் சைடு ஃபுல்லாக காலி ஆகிட்டு வண்டி. இது எப்படி தெரியுதா, எல்லாம் பெயிண்ட் ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ வண்டியை நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜிஃபேம் ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஓகே இனி வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வாட்டர் சொல்லிட்டு இருக்கோம். சைனீஸ் கார் தான், பிராண்டட் காரெல்லாம் டிசைனில் வாரி சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க இல்லை. லிங்க் அண்ட் கோன்னு சொல்லிட்டு இது ஒரு காரு, என்ன பிராண்டுன்னு கூட தெரில, ஆனால் வேறு லெவலில் இருக்குது கார் பார்க்குறதுக்கு. சரி வாங்க வேலை நடக்கட்டும். நம்ம வண்டி மட்டும் நடுவில் குட்டியாக இருக்குது. ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அல்டிமேட் லெவலில் வந்து இங்கே கழுவி கொடுத்துருக்காங்க. 35 ரியாலுக்கு இவ்வளோ வேலை இறங்கி பார்ப்பாங்கன்னு சொல்லி நான் சத்தியமாக நம்பவே இல்லை. ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள், கீழே இருக்கிறதெல்லாம் போட்டு அப்படியே வச்சு இந்த இடத்துல பைய, ஸ்டேரிங்கில் கவரு, ஹேண்ட் பிரேக்கு, இது மேலே ஃப்ரெஷ்னர்லேருந்து எடுத்து எல்லாமே வந்து பலன்னு ஆக்கிட்டாங்க. ஒவ்வொரு டோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே அடித்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய டீம் வந்து பாருங்கள் இங்கே இருக்குன்னு. ஒரு வண்டிக்கும் இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. பையா சூப்பர் வேறு லெவலில் அங்கே பாருங்கள். இதுக்கு கூட ஸ்ப்ரேவை போட்டு தேய்ச்சி விட்டு அதுக்கு வந்து நம்ம பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குங்க, உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது. சரி வாங்க, அண்ணன் வண்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு நாளையிலேருந்து வியாபாரத்துக்கு பறக்க ஆரம்பிக்கலாம். வாங்க ஜிஃபேமே. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படின்றத மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்று இறங்கி இன்றைக்கி இறங்கி இந்த காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணோம் டோட்டலாக அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஊர்லேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். வண்டியில் கொண்டு போய் வச்சு அப்பப்போ வண்டி ஓட்டும்போது சாப்பிட்றதுக்காக. அப்புறம் லேப்டாப் வந்து இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, லேப்டாப் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி உங்களுக்கு இனிமேல் ரெகுலராக போட்டாக வேண்டும் அதற்காக. ஸோ இப்போது எடிட் பண்ண ஆரம்பிச்சிடும். மீண்டும் நாளையிலேருந்து நம்மளோட வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. லெட்ஸ் கோ அகெயின். டெலிவரி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் சவாரி யாராவது போகணும் அப்படின்னா மறக்காமல் அது கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இருக்கிறது நர்ஜிஸ் ஏரியா. ஸோ இந்த ஜாஸ்மின், மல்கா, அகீக், முரூஜ், ஸோ இங்கேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம போய் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, அப்புறம் ஆமாம் நம்ம துர்க்கி ஜாம் டெலிவரி இப்போ பண்ணுறது கிடையாது எதுவுமே நம்ம. பட் நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து வாங்கினவங்க ஆல்ரெடி மறுபடியும் கேட்குறதால ஸோ நம்ம கொஞ்சோண்டு வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு மட்டும் நம்ம பர்சனலாக கொண்டு வந்து நம்மளே கொண்டு வந்து கொடுத்துடலாம் ஜிஃபேம். இதுதான் இப்போதைக்கு. அதர்வைஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு நீடுனாலும். எஸ் ஸோ இப்போ வாங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஜிஃபேம். பாய். ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க.